அன்புள்ள நேயர்களே வணக்கம். நாளைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு தினம், ஞாயிற்றுக்கிழமை. ஐப்பசி மாத ஞாயிற்றுக்கிழமை. ஐப்பசி மாதம் முடிகிற நேரம். அதாவது நம்முடைய ரங்கநாத பெருமாளை காப்பாற்றி கொடுத்தவர் இதே ஐப்பசி மாதத்தில் திருவோண நட்சத்திரத்தில் அவதரித்த பிள்ளை லோகாச்சாரியார் அப்படின்ட்டு நம்ம ஏற்கனவே ஒரு பதிவு போட்டிருக்கிறோம். இந்த ரங்கநாதரை அந்நியர்கள் படையெடுப்பிலிருந்து காப்பாற்றி கொடுத்தார். 118 வயது பிள்ளை லோகாச்சாரியர் அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே ஒரு பதிவில் நம்ம போட்டிருக்கிறோம். அந்த பிள்ளை லோகாச்சாரியாருக்கு துணையாக ஒரு சில வைணவ குருமார்கள் அவரோடு இணைந்து அப்பொழுது பயணம் செய்தார்கள். அவர்களிலே ரொம்ப முக்கியமான ஒருவருடைய அவதார தினம்தான் நாளைக்கு. அவருடைய பெயர் கூர குலோத்துமதாசர். கூர குலோத்துமதாசர் அப்படின்ட்டு பேர். அவர்தான் திருவாய்மொழி பிள்ளையை இந்த சம்பிரதாயத்துக்கு கொண்டு வந்தார். ஐப்பசி மாதத்தில் திருவாதிரை அவருடைய நட்சத்திரம். ரொம்ப அருமையான நட்சத்திரம். அந்த நட்சத்திரத்தில் இவர் போய் அந்நிய படையெடுப்பின் போது அரங்கனை அழைச்சிக்கிட்டு போகிறாங்க. அங்கே போய் ஜோதிஷ் குடின்னுட்டு இந்த யானைமலை அடிவாரத்தில் எல்லாம் தங்கி இருக்கும் பொழுது அவருக்கு 118 வயது ஆயிடுது பிள்ளை லோகாச்சாரியாருக்கு. அவருக்கு அந்திம தசை வந்துருச்சு. இனி நான் அதிக காலம் இருக்க மாட்டேன், அரங்கன் திருவடிக்கு போகிறேன்ங்கிறது அவருக்கு தெரிஞ்ச உடனே அவர் சொல்கிறாரு, இந்த சம்பிரதாயத்தை காப்பாற்றுவதற்கு திருவாய்மொழி பிள்ளை அப்படின்ட்டு இருக்கிறார். திருமலை ஆழ்வார் அவர் அப்படின்ட்டு அவருக்கு பேர். அவரை எப்படியாவது நீங்கள் கொண்டுட்டு நம்முடைய சம்பிரதாயத்தில் சேர்த்துடணும். எப்படி ராமானுஜர் நஞ்சியரை நம்முடைய சம்பிரதாயத்துக்கு கொண்டு வரணும் அப்படின்ட்டு ஆசைப்பட்டார். அந்த ஆசையை பராசர பட்டர் நிறைவேற்றினார். அதே போல் பிள்ளை லோகாச்சாரியனுடைய ஆசையை இந்த கூர குலோத்துமதாசர் தான் நிறைவேற்றுகின்றார். சரி அப்படிங்கிறார். இவரை எப்படி போய் பார்க்கறது? அந்த திருமலை ஆழ்வானுடைய திருத்தாயார் பிள்ளை லோகாச்சாரியானுடைய சீடர் தான். ஆச்சாரியன் பரமபதித்து விட்டார்னு சொன்னவொடனே அந்த அம்மாவும் பரமபதிச்சிட்டாங்க. அவ்வளவு ஒரு ஆச்சாரிய அபிமானம் மிகுந்தவர். இருந்தாலும் இந்த திருவாய்மொழி பிள்ளை அப்போ பாண்டிய மன்னன்கிட்ட அமைச்சராக இருக்கிறாரு. அந்த பாண்டிய மன்னன் திடீரென்று இறந்து விடவே அவருடைய மகன் அமைச்சராகிறார். அவர் ரொம்ப சின்ன பையனாக இருக்கிறதால அந்த அரசாங்க காரியத்தை எல்லாம் அந்த இளவரசன் கொஞ்சம் பெரிய ஆளாக வர்ற வரைக்கும் இவரே பார்த்துக்கிறார். அதனால் நிர்வாக சிக்கல் நிறையா இருக்குது. ஆரம்பத்தில் அவர் கூர குலோத்துமதாசர்கிட்ட தான் அவர் பஞ்சசம்ஸ்காரமெல்லாம் பண்ணிக்கிட்டார். ஆனாலும் இப்போ அவர் பிஸியாக போயிட்டார். உடனே அவர் எப்படியாவது நம்முடைய அந்த மரபுக்கு கொண்டுட்டு வர வேண்டுமே, இப்படி இவர் லோக காரியங்களை பார்த்து கொண்டிருக்கிறாரே அப்படின்ட்டு ஒரு நாள் அவர் பல்லக்கில் போகும் பொழுது ஆழ்வாருடைய ஒரு பாசுரத்தை ரொம்ப அபாரமாக பாடுறார். பாடின உடனே அதை கேட்ட அந்த பல்லக்கில் போன திருவாய்மொழி பிள்ளை உடனே இந்த பாட்டுக்கு அர்த்தம் சொல்ல முடியுமா அப்படின்ட்டு கேட்குறார். எங்கே இருந்து கேட்குறாரு? பல்லக்கில் இருந்து கேட்குறார். இப்படி கேட்கலாமா என்ன உடனே அவரை திரும்பி பார்க்காம போயிட்டார். அரசனை கூட லட்சியம் செய்யாத அந்த ஆண்மை அவருக்கு இருக்கிறது. அதனால் அவர் போயிட்டார். உடனே அவருடைய திருவாய்மொழி பிள்ளையினுடைய பாதுகாவலர்கள் எல்லாம் இவரை போய் தண்டிக்க போடும் பொழுது அவரை ஒன்றும் செய்யாதீங்க, அவர் செஞ்சது கரெக்டு தான், நான் தான் தப்பு, நான் பல்லக்கில் இருந்தபடியே கேட்டிருக்கக்கூடாது என்ன இந்த நிகழ்ச்சியை தன்னுடைய அன்னையிடம் சொன்னபோது அவர் கூர குலோத்துமதாசர் பிள்ளை லோகாச்சாரியாருடைய பெருமைகளை எல்லாம் சொல்லி, நீ பண்ணது தப்பு, நீ அவங்கக்கிட்ட போய் மன்னிப்பு கேளு அப்படின்னு சொன்னவனே அவர் இவரை தேடி மன்னிப்பு கேட்டு, நான் செஞ்சது மகா பெரிய தப்பு, நீங்கள் எனக்கு அர்த்தமெல்லாம் சொல்லணும் என்று சொல்லும் பொழுது அவர் சொல்கிறாரு, சரி சொல்கிறேன் என்னவொடனே, எனக்கு ஒரு முறையாக கேட்கக்கூடிய ஒரு அவகாசம் எனக்கு கிடையாது. காரணம் ராஜாங்க காரியங்களெல்லாம் நிறையா இருக்குது. அதனால் நான் காலையில் அனுஷ்டானம் செய்யும்பொழுது நீங்கள் தயவுசெய்து எனக்கு அர்த்தங்களை எல்லாம் உபதேசம் பண்ணணும்னே, சரி எப்படியாவது இவரை திருத்தி பண்ணிக்கொள்ளணும்ட்டு ஆச்சாரியர் சொல்லியிருக்கிறார்ன்ட்டு அர்த்தங்களை எல்லாம் சொல்லுகின்றார். அந்த அர்த்தங்களை எல்லாம் கேட்டுக்கொண்டே இருக்கிறார். ஒரு நாள் இவர் அந்த ஊரை விட்டு போயிடுறார். போயிட்டு சிக்கல்ங்கிற ஊர் இருக்குது தாமிரபரணி நதிக்கரையில், அங்கே போயிடுறார் இவர். ஆக அர்த்தம் சொன்னவர் காணமே என்ன உடனே அந்த அர்த்தத்தை கேட்காம அவரால் இருக்கவே முடியவில்லை. உடனே அவர் போய் அந்த ஊரில் போய் அங்கே இருந்தவொடனே அவருடைய ரகசிய அர்த்தங்களை எல்லாம் சொல்லி அவரை திருத்தி, அவர் அதோட இந்த ராஜாங்க காரியங்களை எல்லாம் விட்டு நேராக வைணவத்தினுடைய அந்த ஆச்சாரிய பீடத்திலே அமர்கின்றார். அவருடைய சீடர்தான் சுவாமி மணவாள மாமுனிகள். அப்போ எப்பேற்பட்ட குரு இவர்! அப்பேற்பட்ட அற்புதமான அதாவது ரகசிய கிரந்த காலட்சேப பரம்பரையிலே இந்த கூர குலோத்துமதாசர்
மிக முக்கியமானவர். இவர் நிறைய அர்த்தங்களை எல்லாம் சொல்லிவிட்டு இனிமேல் நீ அர்த்தத்தை கேட்கணும்னா இந்த பிள்ளை லோகாச்சாரியாருடைய மற்ற சீடர்கள் இவரை விட ரொம்ப ஞானத்திலே ஊன்றியவர்களான விளாஞ்சோலை பிள்ளை, திருக்கண்ணங்குடி பிள்ளை போன்றவர்களிடமெல்லாம் போய் கேளு அப்படின்னு சொன்னவனே ராஜாங்க காரியங்களை எல்லாம் விட்டு விட்டு விஷய விரக்தராக வைராக்கியமாக அதில் போயிட்டு அவர் அமர்கிறார். அப்படி வைணவ நெறிக்காக பாடுபட்டு அற்புதமான விஷயங்களை எல்லாம் கொடுத்தவர்கள் அந்த ஆச்சாரிய புருஷர்களிலே நாளைய தினம் பிள்ளை லோகாச்சாரியாரனுடைய சீடரான கூர குலோத்துமதாசர் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய மகானுடைய அந்த திருநட்சத்திரம். அந்த திருநட்சத்திரம் அன்னைக்கு அவர்களுடைய வாழி திருநாமத்தை சொன்னாலும் சரி, இல்லை கூரகுலோத்துமதாசர் திருவடிகளே சரணம் என்று சொன்னாலும் சரி, நமக்கு ஆத்மாவுக்கு அது மிகப்பெரிய ஒரு ஆறுதலாகவும் இந்த ஆன்ம வளர்ச்சிக்கு மிகப்பெரிய உதவியாகவும் இருக்கும். அப்படிப்பட்ட ஆச்சாரியனுடைய திருநட்சத்திரத்திலே அந்த ஆச்சாரியனுடைய திருவடிகளை நம்முடைய நெஞ்சினால் நினைப்போம், அவருக்கு நாம் பல்லாண்டு பாடுவோம். அன்பு நேயர்களே வணக்கம். நம்ம பல பதிவுகள், ரொம்ப அற்புதமான பதிவுகள் நிச்சயமாக நீங்கள் பார்க்கலாம். வேறு எதுலேயுமே கிடைக்காத பல தகவல்கள், ரொம்ப ஆராய்ச்சி செய்து பல சாஸ்திரங்களை எல்லாம் ரெஃபர் பண்ணி இந்த விஷயங்களை எல்லாம் நாங்கள் கொடுக்குறோம். அதே மாதிரி பார்த்துட்டு இந்த பெல் ஐக்கான் இருக்குது இல்லையா, அதை அழுத்தி நம்முடைய சேனலை அவசியம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும். நல்ல விஷயங்களை நம்ம 4 பேர்கிட்ட பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு பலம் அதில் இருக்குது. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தொடர்ந்து பல நல்ல செய்திகள், உங்களுடைய ஆத்ம பலத்தை, உங்களுக்கு தன்னம்பிக்கையை, உங்களுக்கு நல்ல விஷயங்களை, 100 புத்தகங்களை படிக்க வேண்டிய விஷயங்களை எல்லாம் சொல்லக்கூடிய அற்புதமான விஷயங்கள் எல்லாம் இதில் அடங்கி இருப்பதாலே அவசியம் நீங்கள் பார்த்து மற்றவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.